SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஆணையிரவு மீண்டும் அடக்குமுறையின் அடையாளமாக மாற்றம் பெறுகிறதா? நாட்டில் விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பம். உயிர்த்தனது தாக்குதல்களுக்கு கோட்டபாய நிதியுதவி வழங்கினாரா? அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் கோர விபத்து, ஒருவர் பலி, 27 பேர் படுகாயம். இஸ்ரேலுடனான மோதலில் புதிய திருப்பம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். தமிழர்களின் அடையாளமாக தொன்று தொட்டு ஆணையிரவு இருந்துள்ளது. இந்த இடமானது காலத்துக்கு காலம் தமிழர்கள் மீதான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இது மீளவும் ஒரு அடக்குமுறையின் அடையாளமாக மாற்றம் பெறுகிறதா என்ற கேள்வியும் எல்லோர் முன்னும் எழுந்திருக்கிறது. ஆணையிரவு என்பது ஒரு புறம் பரப்பு கடலையும் ஏனைய பகுதிகள் சதுப்பு நிலங்களையும் பரட்டை காடுகளையும் கொண்ட ஒரு பெருவெளி பிரதேசமாக காணப்படுவதுடன் யாழ்குடா நாட்டையும் வன்னிப்பெரு நிலப்பரப்பையும் இணைக்கும் வகையில் ஏறத்தாழ அரைமையில் நிலமாக தாம்போதி மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்ற பெருந்தொகையான உப்பினை விளைவிக்கின்ற ஒரு பிரதேசமாகவும் இது காணப்படுகிறது. 2010 ஆண்டுக்கு பின்னர் புதிய வீரி புறநமைப்பின் தட்டுவன் கொட்டி கடலையும் ஆணையிரவு கடலையும் இணைக்கின்ற 3 பாலங்கள் இல்லாமல் போயுள்ளன என்று இக்கிராமவாசிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். பச்சிலை பள்ளி தொடக்கம் பூநகரி கரைச்சி ஆகிய பிரதேசங்கள் ஆரம்பத்தில் காடுகளாக காணப்பட்டதால் சதப்பரில கடல் வெற்று காலங்களில் யானைகள் இவ்விரு பிரதேசங்களில் இருந்தும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டிருந்தன. இவ்வாறு இடம்பெயர்வதற்கு உகந்த குறுகிய மிகவும் ஒடுங்கிய பகுதியாக ஆணையிரவு காணப்பட்டது. இரவு என்றால் பள்ளம் அல்லது இறக்கம் அல்லது கடத்தல் என்கின்ற இந்த யானைகள் கடந்துள்ள இடம் காலப்போக்கில் ஆணையிரவு என்று தொட்டு தமிழர்களால் குறிப்பிடப்பட்டு வருகிறது. கடந்த நாட்களில் நிலவிய உப்பு தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் கைத்தொழில் அமைச்சின் கீழ் உப்பு உற்பத்தி நிலையம் அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருந்தது. அதன் பிரகாரம் ஆணையிரவு உப்புளத்தில் ராயலுடு என்ற பெயரில் குறித்த உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ராயலுடு என்ற பெயரில் பொது செய்யப்படுவதானது பலர் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை முதல் அனைத்து பிராந்திய போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய போதைப் பொருள் வலையமைப்புகளையும் அடையாளம் காண்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் தேவைக்கேற்ப விசேட அதிரடிப்படையினர், இராணுவம் மற்றும் மோப்பநாய் பிரிவின் உதவியை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்துதல், தம்பசம் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்காக தடுப்பு காவல் உத்தரவுகளையும் பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயிர்த்தனாய்து குண்டுவெடிப்புகளில் 6வது ஆண்டு நிறைவை இலங்கை நினைவு கூர்ந்து தயாராகி வருகிறது. 2019 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 250க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமைக்கு இஸ்லாமிய தீவிரவாத குழு மீது உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் உளவுத்துறை கசிவுகள், தகவல் தெரிவிப்பவர்களின் சாட்சியங்கள் மற்றும் சூழ்நிலை நிதி தடயங்கள் ஆகியவற்றில் புதிய அலைகள் இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஒருவேளை இலங்கை அரசுக்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த கூறுகளால் இது திட்டமிட்டப்பட்டதாகவும் தகவல்கள் இருப்பதாக கொழும்பில் ஆங்கில இணைய செய்தி ஒன்று கூறுகிறது. இதே நேரம் 2019 நவம்பரில் ஜனாதிபதியாக வருவதற்காக கோட்டபாய ராஜபக்ச தமது நெருங்கிய கூட்டாளி மூலம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிதி அளித்திருக்கலாம் என்ற மிகவும் வெடிக்கும் கூற்றுக்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியாளர்கள் மற்றும் சட்டமியற்றுவர்கள் கசிந்த ஒரு உளவுத்துறை அறிக்கையாக இது கருதப்படுகிறது. இது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் இலங்கையில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களில் ஒன்று குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று இணைய செய்தி ஒன்று குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென், கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாளை மேல் சப்ரகோம, மத்திய, தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும். சப்ரகும, மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும்
பொலனறுவை மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபனியும் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் பேருந்து மற்றும் ராணுவத்தின் பார ஊர்தியொன்று நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துடன் 27 பேர் காயங்களுக்குள்ளாகியுள்ளார்கள். இந்த கோர விபத்து நேற்று காலை திருகோணமலை கந்தளாய் பிரதேசத்தில் அக்போபுர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 86வது மைக்கேலில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மாவனல்ல உயன்வத்த பகுதியிலிருந்து 26 உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் திருகோணமலை நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று திருகோணமலையின் தென்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த இராணுவத்தின் பாராவூர்தி ஒன்றுடன் நேருக்கு நேர் போது இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் இவ்விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அக்போபுர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். தீவிரமான கைதிகள் பரிமாற்றத்துக்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் தயாராக இருப்பதாக ஹமாஸ் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காசாவின் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் உத்தரவாதம் அளிக்கவும் ஹமாஸ் படைகள் கோரியுள்ளது. மேலும் எகிப்து மற்றும் ஹர்த்தாரில் மத்தியஸ்தர்களுடன் கெய்ரோவில் ஹமாஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சின்ன பின்னமாகி உள்ள காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து இந்த இரு நாடுகளும் செயற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மூத்த ஹமாஸ் அதிகாரி தாஹிர் அல் நூர் தெரிவிக்கையில், தீவிர கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதால் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்பப் பெறுதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றுக்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆணையிரவு மீண்டும் அடக்குமுறையின் அடையாளமாக மாற்றம் பெறுகிறதா? நாட்டில் விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பம். உயிர்த்தனது தாக்குதல்களுக்கு கோட்டபாய நிதியுதவி வழங்கினாரா? அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் கோர விபத்து, ஒருவர் பலி, 27 பேர் படுகாயம். இஸ்ரேலுடனான மோதலில் புதிய திருப்பம்.